ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான டிஃபன் சாம்பார். குக்கர்லயே இன்ஸ்டன்டா ஒன் பாட் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு அரை அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். லைக் 100 கிராம்ஸ் அளவு துவரம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊற போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஊற போட்டுக்கோங்க, இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு டைரக்டா சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது காரத்துக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் அளவே கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கேஸ்டர் ஆயில் இல்ல விளக்கெண்ணெய் அது சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெஜிடபிள்ஸ் நான் கேரட், பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேற வெஜிடபிள்ஸ் சேர்த்துறதா இருந்தா அர்சானிக்காய் அதெல்லாமே சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் அப்படியே முழுசா போட்டிருக்கேன். கேரட் அண்ட் பீன்ஸ் ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கேரட், அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவு பீன்ஸ் எல்லாமே ஃபைனா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்க உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்னஸ் கொடுக்கும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. உருளைக்கிழங்கு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்டே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 4 விஷில் விடுற அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கிங்க. 4 விஷில்ல உங்களுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கலந்து வெந்து சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடும். 4 விஷில் விட்டதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு இதுக்கு தாளிப்பு நெய்ல கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்க பெருங்காயத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த பெருங்காயம் நல்லா புரிஞ்சதும் இதுக்கு தாளிப்பு 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமா சீரகம் இதையும் போட்டுட்டு வரமிளகா போடுறதா இருந்தா நீங்க போட்டுக்கலாம். நான் இதுல வரமிளகா கொஞ்சமா ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டீங்கன்னா சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடும். இதுக்கு நீங்க மேல கார்னிஷிங்க்கு லாஸ்ட்ல கொத்தமல்லி தழைய தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் டிஃபன் சாம்பார் ரெடி. இது உப்மாக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்பெஷலி இன்ஸ்டன்டா உப்மாவுக்கு வெறும் தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி சாம்பார் இன்ஸ்டன்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.